நைட்ல தண்ணி தாக்க எடுக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க வெளியில வந்து பார்த்தா 2 சிங்கம் உங்களை சுத்து போட்டுருச்சு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்றேன் கேளுங்க. ஃபர்ஸ்ட் சிங்கத்தை நீங்க என்ன பண்றீங்கன்னா அப்படியே ரைட் காலை வச்சு அதோட நெஞ்சோட மெரிச்சு அப்படியே தலைகீழ தூக்கி ஸ்மாக் டவுன் பண்ணி இதுலயே அது பாதி மயக்கமாயிடும். இதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா அதுக்கு மேலேயே உட்காந்து சறுக்கு மர மாதிரி சறுக்கிட்டு போறோம். கடைசி படிக்கட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணி கடைசி படிக்கட்டுல அது மார்லயே மிதிச்சு அப்படியே ஒரு மிதிக்கிறீங்க. அது திருப்பி உங்க மேலேயே படுக்கலான்னு ஜாலியா வரும். அடச்சிப்ப அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறீங்க, அதுவும் மயக்கமாயிடும். அதுக்கப்புறம் 2வது சிங்கம் வர வரைக்கும் வெயிட் பண்ணாம நீங்களே எகிரி பாஞ்சு அதோட நெக்குக்கு நேரா போயிட்டு பஞ்ச் பண்றீங்க. அதோட நெக்ல அடிச்ச உடனே நிலை குளிஞ்சு போன சிங்கம் அது அப்புறம் அப்படியே சுருண்டு படுத்துரும். அதுக்கப்புறம் என் வீட்டுக்கு எதுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு சிங்கத்தை பார்த்து மாசா ஒரு டைலாக் சொல்றீங்க. என் முன்னாடி ஹெட் வெயிட் காமிச்சா எங்க ஹெட்போன் வரும். என் வீட்டை நானே கேட்பேன். என் ஹீட்ல நான் தான் இருப்பேன். டேய் இதெல்லாம் உண்மையிலே நடக்கிற காரியமாடா? எப்படி நடக்க முடியாத விஷயத்துல நினைச்சு பார்த்து குழம்பிக்கிறேன். நினைச்சு பார்க்கணும். வாழ்க்கையில் நடக்க முடியாத விஷயமெல்லாம் நடந்துருமோன்னு ஒரு தான் நினைச்சு பார்க்கணும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகிறது. இன்னைக்கு ஒடுக்கத்தோடு ஒடுக்கப்பட்ட சங்கு சருத்த நல்ல சவனா கிளம்பி போவோம். டேய் வண்டி நிறுத்து. குடிச்சுக்கிறீங்களா? இல்ல சார், குடிக்கலாம்ல சார். எங்க போறீங்க? டாக்டரை பார்க்க போறேன் சார். டாக்டர் பேர் என்ன? செந்தில் டாக்டர் சார். டாக்டருக்கு ஃபோன் பண்ணுகிறா. நான் குமார் அவசரப்பட்டிய ஃபோன் பண்ணுவா சார். பண்ணு. தோசை, இட்லி, சாம்பார், சட்னி. ஹலோ. டேய் எங்கடா இருக்கீங்க? பசங்க உட்காந்துக்கிறாங்கடா, கை கால உதவுதான்டா. டாக்டர் சார். டாக்டர் போலீஸ் சார், உங்ககிட்ட பேசணுமா? போலீஸ் கொடுக்குறேன், ஸ்பீக்கர்ல போடுறேன். ஹலோ டாக்டரா? ஆமா, ஐ எம் செந்தில் டாக்டர் MBBS. ஒரு 5 மாத்திரை பேர் சொல்லு. விக்சாக்சன் 500, அனாசிங், விக்ஸ் முட்டாய், ஆல்ஸ், குல்கோண்டி. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை. உங்களெல்லாம் ஃப்ரெண்ட் சொல்றதுக்கே ஐ பப்பிஷன். விக்ஸ் மிட்டாய் ஹால்ஸ் எல்லாம் மாத்திரையாமா? அம்மா கிட்ட கீபோர்டு வாங்கணும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். என்ன தம்பி, கீபோர்டு தானே வேணும், வாங்கி கொடுத்துட்டா போச்சு. உங்க ஊர்ல 2வது டிவி உங்க வீட்டுல தான் இருக்கும் போது அதை நான் வாங்கி தரேன். அவங்க ஏதோ விறகுல ஏதோ சமைக்கிறேன்னு சொன்னாங்க அம்மாக்கா. நான் கேஸ் ஸ்டவ் வந்து அவங்க வீட்டுக்கு நான் வாங்கி கொடுத்துறேன். உங்க பையனோட ஸ்கூல் ஃபீஸ் வந்து மனோஜ் சார் கட்டுறாரு. ஓகேவா சார்? தேங்க்யூ சார். அருமைடா, அதெல்லாம் ஜம்மன விளக்கு வச்சு விட்டு போயிட்டு போ. என்ன விளையாடுற நீ? 35,000 கட்டுறவன் தான் தெரியும், உனக்கெல்லாம் என்ன தெரியும்? ஓ, இந்த பாட்டுக்கு இதுதான் அர்த்தமா? இங்கிலீஷ் பாட்டுலாம் நமக்குலாம் ஒத்து வராதுங்க. அது எப்படின்னா என் காதுக்கு என்ன கேக்குதோ அதை நான் பாடிட்டு இருப்பேன். ஏய் கண்ணும் கண்ணும் நோக்கிய நெனி நுனி நெனின நோனி நெனி நோனு. ஏய் என்னடா இன்ஜினே இல்ல? ஏய் எப்படா ஓடுது? டெக்னாலஜியா டெக்னாலஜியா டெக்னாலஜியா. ப்ரோ இனி லவர்ஸ் டே என்ன பிளான் வச்சிருக்கீங்க? இதான் ப்ரோ பிளானே. என்ன பிளான்னு கேட்டா கை வச்சுட்டு போறான். இந்த முறை நான் அடிக்கிற அடி மரண அடியா தான் இருக்கும். இல்லைங்க, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னு புரியல. சும்மா ஏதாவது வந்து வெக்ஸ் ஆகி போயிட்டு இருக்கான்னு நினைச்சேன். ஆனா கொஞ்சம் ஒன்னு லேட்டா தான் புரியுது. எவ்வளவு நாள் அடிப்பீங்களா? எவ்வளவு நாள் பொறுத்துட்டு இருக்கிறது? ஒரு அளவு வேணாமா? எல்லாத்துக்கும் சைலண்டா இருப்போம்னு நினைச்சிட்டீங்களா? ஷர்ட் வாங்கினா பேண்ட் கிழிஞ்சிருது, பேண்ட் வாங்கினா ஷூஸ் கிழிஞ்சிருது, எல்லாமே சேர்த்து வாங்கினா கிழிஞ்சிருது. ஹலோ. இதை பார்க்கும்போது எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கும்னு நினைச்சேன். நல்ல வேளை துணைக்கு ஆள் இருக்காங்க. இவனுக்கு எதுக்குங்க 2000 ரூபாய்? ஏய் அவன் வாங்க மாட்டான்டி, சும்மா பேருக்குன்னு 2 வாட்டி கேட்பேன், அதுக்கப்புறம் நானே வந்துருவேன். அவன் வாங்கினான்னு செருப்பை கழட்டடி. சரி மாப்பிள்ள, பார்த்து போயிட்டு வா. அப்புறம் என்ன மாப்பிள்ள, செலவுக்கு ஒரு 1000 வச்சுக்கோ. மாமா அதெல்லாம் வேணாம் மாமா. ஏய் மாமா குத்த வாங்கிக்க மாட்டியா? சரிங்க மாமா, சரிங்க மாமா. என்ன சொல்லணும்டா, ஒரு வாரத்துக்கு உனக்கு சோறே கிடையாதுடா. அப்புறம் மாப்பிள்ள மாமா
மாமாவுக்கு வேற கொஞ்சம் குடும்ப கஷ்டம். உங்க வயசுக்கு பார்க்காதது மாமா. சரி பாத்துக்கோங்க மாமா, நான் வரேன். இல்ல மாப்ள, அத்தை வேற வீட்டு வாடகை கட்டணும்ன்றா. என்ன பண்றதுன்னே தெரியல. அதெல்லாம் நீ கட்டுருவோம் மாமா, எனக்கு தெரியும், நான் வரேன். ஆனா ஒண்ணும் மாப்ள, இதெல்லாம் கூட எனக்கு பெரிய கஷ்டமா தெரியல. நான் சொல்ல வரது புரிஞ்சும் புரியாத மாதிரி நீ ஒண்ணு பண்ற தெரியுமா? அதான்டா எனக்கு புரியுது. அது இல்ல மாமா, இந்த 2000 ரூபாய் வச்சுதான் நான் பொழைக்கணும்னு ஏதாவது இருக்காண்டா? போ போ. கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? என்ன செத்துட்டானா? சட்டை கட்டா இருக்கான். ஆடா டேய், பத்தாதே நீ வச்சுக்கோ. அப்ப செருப்பு நான் போடுவேன். அப்ப போன் பண்ணி எங்களுக்கு கொடுத்துருப்பா. என்னடா கண்ணத்துல வச்சு பாவம் அடிக்கிற? என் ஆளு நடிச்சிட்டானே. ஏன் உடம்பு சரியில்லைன்னு சொன்னேனே, உடம்பு பார்த்துக்கன்னு சொன்னான். உடம்புலாம் வேணாம், இடுப்பு போட்டு காட்டு போகுதுன்னு சொன்னான். நல்ல வேலை அடிச்சதோட விட்டான்னு சந்தோஷப்படு. என் மாப்பிள்ள, என் ஆள் ஒரு ஃபுட்டி. புட்டினா ஃபுட்டினா இந்த எப்போ பார்த்தாலும் பிரியாணி, சாக்லேட்டு, சமோசான்னு கிடைக்கிற எல்லாத்தையும் சாப்பிட்டு ஒரு மாதிரி தின்னு அட தின்னு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவோமா? எங்கேயோ ஹோட்டல் சாப்பிட போயிருக்கேன், போன இடத்துல சாப்பிட முடியல, அதை பார்சல் பண்ணிட்டு வந்து ஏன்ட்ட கொடுத்துட்டு ஏதோ இவன் பாரி வள்ளல் மாதிரியும் செக்யூரிட்டி மேல ரொம்ப பாசத்தை காட்டுற மாதிரியும். இல்லைங்க, இதெல்லாம் வந்து ரொம்பவே உண்மைதான். ஏன்னா நான் கூட வந்துட்டு ஹோட்டலில் சாப்பிட முடியலன்னா அப்படியே பார்சல் போட்டு வந்துட்டு ரோடு நாயெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் போட்டுருவேன். நம்மளால சாப்பிட முடியாத நாய்க்கு போட்டதுக்கு அப்புறமேட்டு அது சாப்பிடும்ல, அப்ப நானே கொஞ்சம் பெருமையா ஃபீல் பண்ணிக்குவேன். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. உன் பேர் என்னடா? சூரர். சூரரா? சூரர். டேய், சூரரை போட்டுடா. சூரரை போட்டு. இல்ல எனக்கு புரியல. மண்டேஸ்வரிதான் கன்ஃபியூஸ் ஆயிட்டான். சூறாவை போற்று இதுல என்ன இருக்குது? எனக்கு என்னன்னு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் போட்டு போங்க. ஆண்டி, நான் 12th பாஸ் ஆயிட்டேன். என்ன ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. 12th பாஸ் ஆயிட்டியா? ஏன்னா நீ படிச்சே நான் பார்த்தது இல்லை, எப்படி பாஸ் ஆன? நீங்க கூட தான் போன வாரம் குழந்தை பிறகு ஸ்வீட் பாக்ஸ் சொல்லிட்டீங்க. நான் அதெல்லாம் கேட்டேனா? நீங்க ஒரு ஆம்பளைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, நான் ஒரு பொம்பளை. இதெல்லாம் எப்பேற்பட்ட சீனு. கடைசியா அந்த ஒரு சவுண்ட போட்டு எல்லாத்தையும் எடுத்து விட்டானுங்க. கையில கடச்சா கொண்டுவேன். என்னடா நாங்களாம் நான் முட்டாளாடா? ஏய் செம்மையா இருக்கு, ஒரு போட்டோ எடுத்து முட்டு வந்து வண்டியை தள்ளுற பெட்ரோல் போறதுக்கு வக்கமா இருக்க போட்டோ எடுக்கறானா போட்டோ. பெட்ரோல் போறதுக்கு வக்கு மேரி இல்ல, போட்டோ எடுக்கறானாமா. எக்ஸாமில் பிட் இல்லாமல் பிட் அடிப்பது எப்படி? அதுக்கு மூடிட்டு படி. வெளில போடா. யாரின் பாம்பன் பால் பாலம் பாம்பன் பால் பாம்பன் பால். மூஞ்சா நீ உன்னை காப்பாத்திக்கோ. இந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் கேங்ல இப்போ வரைக்குமே நடக்குது. ஏதோ ஒரு வார்த்தை தப்பா சொல்லிட்டோம்னா வைக்கல வச்சு செய்வானுங்க. அப்பல இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? எனக்கு எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியல. நான் உன்னை என்னதான் உரிமை இருக்கு, உன்னோட உறவு இருக்கு, உன் மேல அன்பு இருக்கு, என்னுடைய பேரன்பின் வெளிப்பாடு தான் இது. உங்க பையனா தம்பி? பாரு வெளியே பாத்துக்க, என்ன சர கச்சானே தெரியல. நிக்க வச்சு பாரு, கீழே விழுந்துருக்கான். இந்த பாருங்க, வீல் சேர் எங்கடா? கிளம்பியா நீ?
எந்த டேட்டுமே செட் ஆக மாட்டேங்குதுடா. ஏன்டா? தெரியலடா, நல்லா தான் பேசுறேன், ரொமான்டிக்கா பாக்குறேன். தெரியும், நீ நல்லா ரொமான்டிக்கா தான் பேசுவ. காபி குடிக்கிறீங்களா? இல்ல வயிறு கலக்கும். இல்ல கொஞ்சோண்டு குடி. இல்ல உடனே ஆயி போயிடும். இல்ல சில பேருக்கு காஃபில குடிச்ச உடனே வந்திருந்தா ஆய் வர மாதிரி இருக்கு. இவ்வளவு அழகா இருக்கு. இதுக்கு யாரா பீகாக்குன்னு பேரு? அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. மச்சான் அவுட்ரா. டேய் மச்சான், டேய் மாட்டிக்கிட்டோம்டா. டேய் கண்டுபிடிச்சிட்டாங்கடா. என்னடா பண்ற? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். சின்ன வயசுல இந்த மாதிரி விளையாடும் போது கஷ்டப்பட்டு மேல ஏறி உட்காந்துட்டு இருப்போம். எவனா ஒருத்த வந்துட்டு டேய் மாட்டிக்கிட்டா அப்படின்னு நம்மளே போட்டு விட்டுருவான். அப்படியே உள்ளது ஒரு கோவம் ஏறும் பாருங்களேன். இங்க வாங்க. சொல்றது புரிஞ்சுக்க பேபி. ஒரு நிமிஷம் சித்தப்பா வரான். என்னப்பா தம்பி? டேய் வச்சி அங்க போன் இருக்கு, எடுத்து விடு. என்ன போறா? தோ கீழ இருக்கு. அதான் சீக்கிரம் தூடுடா. எப்பறா இதுல பெருமை வேற. இந்த சிக்கனுக்கு பேரு கஞ்சா கருப்பு சிக்கன் சொல்லி சொன்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டேன். அந்த செப்போட பேர் கருப்பு அப்படின்னாங்க. அப்புறம் என்ன அவர் கஞ்சா அடிச்சு பண்ணா கஞ்சா கருப்பு. இதுல என்ன காமெடி இருக்குது? அவர் சொன்னது ஜோக்குன்னு நினைச்சு அவரே சிரிச்சுக்கிறாரு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நீயும் சிரிச்சுவே. அண்ணா 2 வாட்டர் இல்ல குடிக்க பாப்பா. இல்ல நான் குடிக்கலவேன். அவன் குடிக்கவே தண்ணி இல்லாம அலையறா, உனக்கு குடிக்கவே தண்ணி கேக்குதா? இல்லங்க, நமக்கு எதிரியே இந்த வாய் தான். இந்த வாயை மூடிட்டு இருந்தா எல்லாமே நல்லா நடக்கும். இனிமே நம்ம உயிரோட இருக்கணும் தான். வாயை மூடிட்டு இருக்கணும். என்னடா பண்ற? என்னடா உம்மா கொடுக்குற?